ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சு எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். இப்போ வந்து நம்ம கெட்டி தையல் பேக் ஸ்டிச்சு எப்படி போடலாங்கிறத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஊசியில் நூல் கோர்த்துக்கோங்க. இப்போ கெட்டி தையலுக்கு நம்ம அடியில் விட்டு மேலே எடுத்துக்குவோம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நீங்கள் கலர்களை மாற்றிக்கோங்க. போன தடவை வயலட் எடுத்தேன், இப்போ நான் ரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடியில் விட்டு மேலே எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா பேக் ஸ்டிச்சுங்கிறது நம்ம பேக்கு பின் பக்கமாகவே தைக்கிறது. இப்போ நம்ம அடியில் விட்டு எடுத்தாச்சு. பேக் சைடு வந்துடுங்க. பேக் சைடு இந்த அளவுக்கு குத்திக்கணும். குத்திட்டு அடியில் விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே கேப்புக்கு இங்கே மேலே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அப்போ அந்த கேப்பை நம்ம அடைக்கணும். அப்போ அதுக்குள்ளார ஃபஸ்ட்டு எங்கே இது விட்டோமோ இந்த இடத்துல விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே வெளியே வந்துடுங்க. இப்போ இது ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இங்கே வந்து கேப் இருக்குது. இந்த கேப்பை நம்ம அடைக்கணும். இப்படி நம்ம கை வந்து பின்னால் வர்றதுனால இது வந்து பேக் ஸ்டிச். நம்ம வந்து பேக் சைடாக அப்படி போடுறோம். இப்படியே வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. பின்னால் கொடுத்து நம்ம முன்னால் எடுக்கிறோம். பின்னால் விட்டு முன்னால் எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் வந்துட்டு உள்ள அடியில் இழுத்து விட்டுருங்க. இப்போ நாட்டு போடுறது உங்களுக்கு அதே தான். நூலில் தான் நாட்டு போடணும், துணியில் நாட்டு போடக்கூடாது. 3 தடவை சுற்றி எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கெட்டி தையல் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதே தான் ஒரு பாப்ளின் கிளாத்தில் நான் ஒரு டிசைன் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம கெட்டி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிடுவோம். இப்போ பேக் ஸ்டிச் தைக்கிறதுக்கு நம்ம சில்க் த்ரெட்டு எடுத்துக்குவோம். நீங்கள் சில்க் த்ரெட்டு தான் போடணுன்ட்டு இல்லை, நீங்கள் எம்ப்ராய்டரி நூலும் அதே இந்த டிசைனுக்கு எம்ப்ராய்டரி நூல்லையும் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டு போடும்போது கொஞ்சம் அது நழுவி வரும். கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோர்த்துக்குவோம். நூல் கோர்த்துக்குவோம். அடியில் விட்டுக்குவோம். விட்டு மேலே எடுத்தாச்சு. பேக் சைடு வந்துக்கோங்க. பேக் சைடு வந்து கொஞ்சம் முன்னால் வந்துக்கணும். உங்களுக்கு புதுசாக பழகிறவங்க வந்து நீங்கள் எம்ப்ராய்டரி நூல்லையே போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா பழகினதுக்கப்புறம் இந்த சில்க் த்ரெட்டில் போடுங்க. சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக லுக்காக காட்டும். இந்த மாதிரி கெட்டி தையல் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுங்க. உங்களுக்கு இந்த டிசைனை நான் ஃபினிஷிங் பண்ணி காட்டுறேன். இப்போ பேக் ஸ்டிச்சு கெட்டி தையல் போட்டாச்சு. உங்களுக்கு ஃப்ரேம் இல்லாமல் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு போக போக பழகிக்கும். இல்லை அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டாக்க சின்ன ஃப்ரேம் வாங்கி இந்த டிசைனுக்கு உள்ளதெல்லாம் அதில் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.